பொண்ணை பெத்தது எங்க பாவமா சார், பாருங்க சார் எங்க புள்ள நிலைமைய, தலையெல்லாம் உடைச்சிட்டானுங்க சார், இவ்வளவு மோசமானவன் சார் இவன் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப சரவணன் மேல அபாண்டமான பல பழிகள் போட்டு இப்ப கடைசியில அவர் வந்து என்ன நடக்க போகுது, வாழ்க்கையில பல பெரிய திருப்பங்கள் வரப்போதாங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ சக்தி வேறு இப்போ தெளிவா வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த பாருங்க, நீங்க ஒப்பாரி வைக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவனுங்க வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன பேசும்போது சொல்றானுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு வந்து தனியா கூப்பிட்டு போயிட்டு இப்போ பாக்கியத்துக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து மாணிக்கத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு வந்து பாருங்க, அவனுங்க வந்து இப்போ டிவோர்ஸ்ன்னு அப்ளை பண்ணா நீங்க சொன்ன பொய்க்கெல்லாம் சேர்த்து வச்சு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும். இப்போ அவன் போலீஸ்க்கு போனாலும் அவன் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு ஆயிடும். ஒரே ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அப்படிங்கும் போதே டக்குன்னு வந்து இப்போ தங்கமயில் இது வேணும் வேணாம்னு நினைச்சா கூட பாக்கியம் எப்படியாச்சும் வந்து நம்ம பிள்ளைய வந்து இந்த வீட்டில் திருப்பி சேர்க்கணும், இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்கள நிம்மதியாக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதனால எதுக்கு வேணாலும் ரெடியா இருக்காங்க. அதனால அவங்க என்ன விஷயத்துக்கு தலையாட்ட போறாங்கிறதுலாம் மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. அவர் சில பல விஷயங்களை முதல்ல இப்போ சொல்றாரு. இப்போ சக்திவேல், இந்த பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கரெக்டாக கேட்டு செஞ்சா எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு தங்கமயில் இந்த வீட்டிலே இருக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு பயம் அதிகமாகி உங்க புள்ள வாழ்க்கையை அழிச்சவனுங்க வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டிங்கிற திருப்தியாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எல்லாத்தையும் என்ன பெருசா போய் சொல்லிட்டீங்க, யாரும் சொல்லாத போய் ஒரு 4 போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுவீங்க, நாங்க நீ ஒரு 3-4 போய் சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு போய் உனக்கு ஓவரா பண்றானுங்க, அவனும் கண்டுபிடிச்சிருக்கணும் தானே அப்படின்னு ஏத்தி விட அவங்களும் ஆமா 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 இவனை விடவே கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நீங்க சொல்லுங்க சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், என்ன நாளும் நாங்க பண்றோம், எங்க சொன்னாலும் என்ன வேணாலும் செய்யறோம் அப்படின்னு வந்து இப்ப மாணிக்கமும் இப்ப மாணிக்கத்தோட இந்த பக்கம் பாக்கியமும் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணும்பொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இப்ப இவரே வந்து பாண்டியனே வந்து சரி நம்ம லாயர் நான் இன்னைக்கே போய் பார்த்துறோம்டா, நான் லாயர்கிட்ட போய் நல்ல லாயர் யாருன்னு விசாரிக்கிறேன், நம்ம போய் உட்காந்து பேசி இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வை கொண்டு வந்துடணும் அப்படிங்கும் போதே வந்து இப்போ லைட்டாக கோமதி யோசிக்கிறாங்க. கோமதி யோசிச்சு, ஏன்டா சரவணா விவாகரத்துலாம் கண்டிப்பாக வாங்கணுமாடா, டிவோர்ஸ்லாம் போனால் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ டிவோர்ஸ் ஆனவங்கிற பேர் பெல்லையே வராமலே எப்பயுமே இருக்குமேடா அப்படிங்கிற மாதிரி பேசமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமாம்மா, நம்ம கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வந்து விட முடியாதுமா, என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, அவ கூட இருக்கும் போது எனக்கு பயமாகவே இருக்கும், பொய் சொல்லிட்டே இருக்கா அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் போய் இப்படி வந்து இவன் கூட சேர்ந்து தான் வாழணும்னு திருப்பி ஆச்சு அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுமா. அவள் வந்து ஒரு நல்லவளா கெட்டவளான்லாம் எனக்கு சொல்ல தெரில, ஆனால் வந்து அவள் பொய் சொல்கிறவ ஏமாத்துக்காரின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏமாத்துற ஒருத்தவங்களோட வாழ முடியாது, நம்பிக்கைலாம் வாழ முடியாது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஷாக் நடக்க போகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ திடீர்னு சரவணனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஒரு சரவணன் ஷாக்காகி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ஆமாம் உடனே வாங்க அப்படின்னு வந்து சொல்ல, உடனே வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிளம்பி நேராக இப்போ வந்து சரவணன் அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் கோமதி எல்லாரும் அறக்க பறக்க அடித்து வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால், இதோ அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. உள்ளார போய் பார்த்தா அங்கே வந்து தலையில் அடிபட்டு உட்காந்துருக்காங்க தங்கமயில். பொலன்னு ரத்தம் ஒழுகி இருக்குங்கிற ட்ரெஸ்ஸில் பார்த்தா தெரியுது. உடனே அவங்களுக்கு ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்படியே ஒரு தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் கத்த ஆரம்பிக்க, என்னடா பண்றதையும் பண்ணிட்டு கடைசியில் இப்போ வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு பின்னாடி வந்து பாக்கியம் கத்துறாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்து என் புள்ள உன் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அவ திருப்பி வந்ததுக்கு நீ உங்க அம்மாவும் சேர்ந்தானே அப்படி அவனை மண்டையை அடிச்சு உடச்சிருக்கீங்க. என் புருஷனை பாருங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் பார்த்தா கையில கட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து பாவமா நின்றுட்டு இருக்காரு மாணிக்கம். என்னடா நடந்துச்சு அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணா இப்போ சக்திவேல் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க கொஞ்சம் ரத்தம் சிந்தினா தான் நீங்க நினைச்சது நான் இந்த சொல்றது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இவனுங்க வந்து இந்த குடும்பத்தில் நீங்கள் நியாயம் கேட்குறீங்க, நீங்கள் அவனுங்க வந்து வரதட்சணை குடும்பம் பண்ணுறானுங்க. நீங்கள் போட்டது எவ்வளோ நகைன்னு சொன்னீங்க அப்படின்னா 80 பவுன் சொன்னோம், ஆனால் 8 பவுன் தான் வந்து நகை தங்கம், மிச்சதெல்லாம் கவரிங்க அப்படின்னு சொல்ல, ஓ அதுலேயும் ஒரு ஃப்ராடு தரமா, சரி இப்படி ஒரு குடும்பம் தான் எனக்கு தேவை, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் 8 பவுன் தான் போட்டோம். ஆனால் அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா சொந்தக்காரங்கள்ட்ட பெருமையாக பேசுறதுக்காக என் பொண்ணுக்கு நான் 60 பவுன் போட்டேன், அதனால் நீங்கள் 80 பவுன் போட்டால் நான் சொல்ல போனேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை திருப்பி கொடுத்துருங்கன்னு நானுங்க. கவரிங் நகையெல்லாம் ஒரிஜினல் நகையாக மாற்றுறது எங்கள் வேலைன்னாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாலும் எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு போய் சொன்னால் பொண்ணை கூட்டு போன்னு துரத்தி விட்டானுங்கன்னு கேஸ் போடுறீங்க. கேஸ் போட்டால் அது உடனே ஒர்க் ஆகாது, நிற்காது. ஏன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஆதாரம்லாம் காமிச்சு உங்களை வந்து திருப்பி வந்து உள்ளதை இந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண வச்சுருவானுங்க. அதனால கொஞ்சம் ஒரு ரத்த பலி கொடுக்கணும். நான் போய் இப்படி நியாயம் கேட்க போன போது வந்து தள்ளி விட்டானுங்க. அதில் என் பிள்ளைக்கு தலையில் அடிபட்டுருச்சு, என் புருஷனுக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு, கையை உடச்சி விட்டானுங்க, இவனுங்க செஞ்ச காரியம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவங்களே பாக்கியமே வந்து கையை காமியா அப்படின்னு கையை காமிக்க சொல்லி மாணிக்கம் கையை இவங்களே உடச்சி விட்றது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயிலுக்கு சின்னதாக ஒரு அடி போடுற மாதிரி போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து கிழிச்சு விட்டு அதில் வந்து ரொம்ப அடிபட்ட மாதிரிலாம் வந்து ஏதோ ட்ராமாலாம் போட்டு
போட்டு கடைசியில் வந்து இப்போ ஃபுல்லாக ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கட் பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க. இது தெரியாமல் வந்து செந்தில் வந்து இந்த பக்கம் சரவணன் எல்லாரும் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்க. நாங்கள் இப்போ உடனே போலீஸை கூப்பிட்றோம்யா, இவனால தான் சும்மா விடக்கூடாது, ரவுடி பய கடைசியில் பணம் வேணும் நகை வேணும்னு நாங்கள் பிள்ளைய ஆசாசையாக வளர்த்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ட்ராமா போட்டு கத்த ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது பார்த்தா போலீஸ் கூடவே யார் வரான்னு பார்த்தா சக்திவேல் மீசையை முறுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவர் மீசையை முறுக்கிட்டே வரதை பார்த்து இவங்கெல்லாம் ஷாக் ஆகி புரிஞ்சு, என்ன அபாண்டமாக பழி போடுறீங்களா, என் பிள்ளை இப்போ இதை பண்ணான் அப்படின்னா என்ன வீடியோ ஆதாரமாக எடுத்து வைக்க முடியும், நியாயம் கேட்டு வந்தோம், வரதட்சணை கொடுமையால் வந்து இப்படி வந்து என் பிள்ளை இப்படி வெளில துரத்துறாங்கிறீங்களே, என் பிள்ளை வாழ்க்கைக்கு என்ன பதில்னு கேட்டோம். அப்போ பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவ்வளோ விடாதீங்க சார், இவன் ஒரு மோசமானவன் சார், கேவலமானவன் சார், வந்து இவங்க குடும்பமே மோசம் சார், பேராசை பிடிச்ச குடும்பம் சார், இவ்வளோ நகை கொடுத்தாலும் பத்தலை, காசு கொடுத்தாலும் பத்தலைன்ட்டு அவங்க இன்னும் ஒரு கடை பிரான்ச் ஆரம்பிக்கணும், அதுக்கு காசு என் பிள்ளைகிட்டே கேட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினோன்னா வந்து ஏன்பா இவ்வளோ கேவலமாக இருக்கு அப்படின்னு வந்து இப்போ சரவணனை கையில் பிடிச்சி டக்குன்னு வந்து விளங்க மாட்டேன் உடனே கோமதி கதறி எழறாங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுங்கும் போதே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. தங்கச்சி மயங்கி விழுந்தா கூட சக்திவேலுக்கு மனசேரங்கள, இந்த பக்கம் இவங்களும் அப்படியே பாக்கியமும் கெத்தா பார்த்துட்டு, இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஒழுங்காக ஃபைசல் பண்ணி முடிச்சுக்கலாம், நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், இவ்வளோ பெரிய என் பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, என் புருஷனுக்கு அடிபட்டிருக்கு, இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் என் பிள்ளை உங்கள் வீட்டில் வந்தால் வாழ்வா, அவளை வாழ விடணும், இந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படி பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா இதை வச்சே நான் வந்து கேஸ் கொடுத்து கடைசியில் வந்து வன்கொடுமை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் வந்து உள்ள தூக்கி போட்டுவிட்ருவேன் அப்படின்லாம் வந்து பேசும்பொழுதே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு பாண்டியன். என்ன நடந்தாலும் சரிப்பா, நான் ஜெயிலுக்கே போனாலும் சரிப்பா, கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சரவணன் சொல்ல, சின்ன பையன் அப்படி தான் சொல்லுவான், அவனுக்கு என்ன தெரியும், நல்லா யோசிச்சுங்க, அவன் லைஃப் ஒரு தடவை உள்ளார போனால் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், திருப்பி எல்லா விஷயமும் அவமானப்பட்டு நிற்கணும், ஊரெல்லாம் உங்களை பேரை கேவலமாக பேசும், எல்லாத்துக்கும் சரி பண்ணணும்னா காது வச்ச மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி என் பிள்ளைய வீட்டில் வச்சுக்கணும், நீங்கள் அவள் சந்தோஷமாக வாழலாங்கிறதுலாம் அவள் கையில் இருக்குது, ஆனால் அவள் அந்த வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நானும் ஒத்துக்கிட்டு கையெழுத்தை போட்டு வாபஸ் வாங்குறேன் கேஸை, இல்லைனா கேஸ் நேரக்கட்டும், அது வரைக்கும் உங்கள் புள்ள உள்ளே இருக்கட்டும் அப்படிங்க. இந்த பக்கம் பார்த்தா கோமதி மயங்கி கிடக்குறாங்க, கோமதிக்கு தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா இப்படி இவங்க இந்த மாதிரி டீல் பேசுகிறாங்க, சரவணனை வேற வந்து போலீஸ் தானே இழுத்துட்டு போகிறாங்க, பாண்டியனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நிலைமையில் இருக்க மாதிரி, இப்போ அவர் கையெழுத்து போட்டு கடைசியில் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் டிவோர்ஸுக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டோம், உங்கள் பொண்ணை நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சுக்க போகிறாங்களா, வெறுப்போட வர தங்கமயில் எப்படி மனசெல்லாம் மாற்றி நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்க போகிறாங்கன்னு கதையை கொண்டு போக போகிறாங்களா, ஒரு நியாயம் இல்லாமல் கதை போதாங்கிறத பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியம் இன்னைக்கு எபிசோடெலாம் வந்து அவ்வளோ ஒப்பாரிகளுக்கு பிறகு அழுகைகளுக்கு பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து உங்களை பழி வாங்குறேங்கிற மாதிரி இருக்காங்களா, அது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு டேர்னுக்கு தான் போகுதோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு நம்ம ப்ரெடிஷனை பற்றி கருத்தையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம ஐயனார் துணை சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன் பிளஸ் மகாநதிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 59 rupees, அதுவும் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இடம்பொருள் நபையும். தேங்க்யூ.